guys, welcome to Saji Sir. இன்னைக்கு நம்ம சோஷியல் டாக்ல என்ன பார்க்க போறோம்னா மஸ்டர்ட் கடுகு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது விஷயம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிருந்தால் அதையும் நீங்கள் என்கிட்ட வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த கடுகை பற்றி ஃபஸ்ட்டு இந்த கடுகு என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த கடுகை எப்படி கூப்பிடுறாங்கன்னா ஜிஎம் மஸ்டர்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மஸ்டர்ட், இதுதான் இதோட பேர். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, DMH11 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்டுபிடிச்சது வந்து ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சயின்டிஸ்டுகளோட தலைவர் மாதிரி யார் சொல்லலாம்னா தீபக் பென்டேன். இவர் தான் வந்து அந்த சயின்டிஸ்ட் குரூப்போட ஹெட். இந்த கடுகை வந்து இவங்க ஏன் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 25 to 30% வந்து இது நிறையா விளைச்சலை தரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதனால இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து இந்த இவ்வளோ விளைச்சல் தரனால நம்மளையும் வந்து நம்ம கண்ட்ரியில் இதை விளைவிக்க சொல்கிறாங்க. இப்போ இதில் இருக்க பிரச்சனை, இந்த பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் இதை யூஸ் பண்ணால் என்னென்னலாம் பிரச்சனை வரும், இப்போ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம். எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். January 14, 2016 இந்த ஜிஎம் மஸ்டர்டுக்கான பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. இதை ஃபஸ்ட்டு யார் இது பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை லான்ச் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டிபேட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த டிபேட்டை வந்து வச்ச உடனே 4 நாள் கழிச்சு, அதாவது January 19, 2016 நிதிஷ்குமார் பீகாரோட சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இந்த மாதிரி இருக்கிற ஜெனட்டிக்கலாக மாடிஃபைட் மஸ்டர்டுக்கு தொண போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு அறிக்கை மாதிரி விடுறாரு சும்மா. அண்ட் 2 February 2016 சுப்ரீம் கோர்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்குது, எதுக்காக இந்த இதை வந்து லான்ச் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அண்ட் இந்த மஸ்டர்டை எதிர்த்து 2016 February 4 அப்போது ஒரு ரேலி நடக்குது. இந்த ரேலியை யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா ஃபார்மர்ஸ், என்ஜிஓஸ், அதுக்கப்புறம் வந்து நிறையா பீ கீப்பர்ஸ், அதாவது தேனி வளர்க்குறவங்க எல்லாருமே இதில் கலந்துக்கிறாங்க இந்த கடுகை எதிர்த்து. இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா 8 February 2016 ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கமிட்டி வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி ஓகே சொல்லிடுச்சுன்னா என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி வந்து இந்த கடுகை வந்து லான்ச் பண்ணிடுவாங்க இந்தியாவில். அதுதான் வந்து இந்த கமிட்டியோட வேலை. இந்த கமிட்டி வந்து என்னென்னா இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த கமிட்டி. இந்த கமிட்டி என்ன பண்ணுதுன்னா இந்த மஸ்டர்ட் வந்து சேஃபாக இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறாங்க. என்னைக்கு 8 February 2016. அதுக்கடுத்து இதை பற்றின நியூஸே வரல. அப்புறம் என்ன ஆகுதுன்னா 20th June 2016 மறுபடியும் இதை பற்றி ஒரு நியூஸ் வருது. அதாவது இந்த ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி வந்து இந்த கடுகுக்கு ஃபேவராக சொல்கிறாங்க. இது மாதிரி இது நிஜமாகவே இது உற்பத்தி நிறைய தரும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி இருந்த அப்போசிஷன் பார்ட்டி எல்லாருமே ரொம்ப, அதாவது இதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்த என்ஜிஓஸ், ஃபார்மர்ஸ் எல்லாருமே இதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தனால அவங்க வந்து அன்றைக்கி எந்த முடிவுமே சொல்லலை. அதாவது இந்த கடுகை பற்றி ஒரு முடிவுமே இல்லாமல் அந்த மீட்டிங் வந்து அப்படியே முடிஞ்சுது. அண்ட் அதுக்கடுத்து எப்போ இந்த செய்தி வருதுன்னா 15th September 2016 அப்போது மறுபடியும் என்னென்னா இந்த ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் அப்ளாஸ் கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேனல் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஒரு குழு. அதில் வந்து சயின்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இது வந்து மக்களுக்கு நல்லது தருமா இல்லை கெட்டது தருமா, இல்லை இது விளைவிக்கிறனால நம்மளுக்கு லாபம் வருமா வராதா, இதை பற்றிலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெல்த்தை கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டுமே இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த கமிட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த கமிட்டி மேலே குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க. அதாவது இந்த கடுகு வந்து மக்களுக்கு நல்லதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த கமிட்டியே, ஆனால் அதில் ஹெல்த் சயின்டிஸ்ட் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை இது மேலே வைக்கிறாங்க. இதுக்கடுத்து வர நியூஸ் என்னென்னா 2 October 2016 அன்னைக்கு என்ன வருதுன்னா என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி கிட்ட ப்ரெஸ் பீப்புள் எல்லாரும் கேட்குறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க இந்த ஜிஎம் மஸ்டர்டை பற்றி. அதுக்கு என்விரான்மெண்டல் மினிஸ்டர் சொல்கிறாரு, நாங்கள் இதை பற்றி இப்போதைக்கு ஒரு டிசிஷனும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா October 22, 2016 அப்போது ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அது எங்கே நடக்குதுன்னா ஜந்தர் மந்தரில் நடக்குது. 120 ஆர்கனைசேஷன், ஃபார்மர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இதில் வந்து கலந்துக்கிறாங்க.
அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா அக்டோபர் 25, 2016 இந்த மஸ்டர்ட்லேருந்து கிடைக்கிற நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பற்றி போடுறாங்க நியூஸில். என்னென்னா இதில் நம்மளுக்கு வந்து எடிபிள் ஆயிலுக்கு வந்து 60-70% இந்தியா வந்து மற்ற கண்ட்ரிக்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா 65,000 கோடி செலவாகுதான். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மஸ்டர்டை வந்து நம்மளே விளைவிச்சுக்கிட்டோன்னா நம்மளோட இம்போர்ட் வந்து கம்மியாகிடும். ஸோ வந்து இது எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த நியூஸ் எப்போ வருதுன்னா 2 நவம்பர் 2016 வருது. அப்போது ராஜஸ்தானோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து இதை பற்றி சும்மா சொல்கிறாரு. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி வந்து இதை அப்ரூவ் பண்ணாத வரைக்கும் நாங்கள் இந்த மஸ்டர்டை வந்து எங்கள் நிலத்துல போட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கை மாதிரி விடுறோம். அதாவது அதுக்கு அடுத்த நாளே என்ன நடக்குதுன்னா ஸ்வதேஷி டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்டை வந்து இந்த ஜிஎம் மஸ்டர்ட் மேலே கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மஸ்டர்டுக்கு எதிராக ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. அதாவது எப்படின்னா இதனால விளைச்சல் எதுவும் கிடைக்காது, நிறைய விளைச்சல் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிஎம் மஸ்டர்டை எதிராக வந்தனால இந்த தீபக் பென்டேல் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிச்சாரு. அந்த கண்டுபிடிச்சவங்களோட தலைவர் இருக்கார்ல, இவர் என்ன பண்ணுறாருன்னா நரேந்திர மோடிஜிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதில் வந்து இந்த மாதிரி இந்த கடுகு வந்து நிஜமாவே இவ்வளோ விளைச்சல் வரும் அண்ட் இந்த டெஸ்ட்டில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, நீங்கள் வந்து இந்த இந்திய நாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வரீங்க, இது ஒன் ஆஃப் திட்டமாக இருக்கும், ஸோ இதை அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு அன்றைக்கே. அதுக்கடுத்து இந்த நியூஸ் எப்போ வருதுன்னா மே 12 தான் வருது. அது எப்போ 2017 வருது. அப்போ என்னன்னா இந்த ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கமிட்டி மே 12 அன்னைக்கு இந்த கடுகை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா என்ன ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்கன்னா இந்த க்ராப் அதாவது இந்த மஸ்டர்ட் வந்து இந்திய நாட்டில் விளைவிச்சாங்கன்னா இந்திய நாட்டில் முதல் ஜெனட்டிக்கலாக மாடிஃபைட் பண்ணி விளைய வைக்கிற க்ராப் வந்து இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மே 17 என்ன ஆகுதுன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. எதுக்குன்னா இந்த ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கமிட்டி சொன்ன டெசிஷனை வந்து மறுபடியும் வாபஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ், என்ஜிஓஸ், ஆக்டிவிஸ்ட், அப்புறம் அந்த தேனி வளர்க்குறவங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ மே 22 வந்து 2017 அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சொல்கிறாரு, என்விரான்மெண்டல் மினிஸ்டர் வந்து ஓகே சொல்லிட்டாருன்னா எங்களுக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி அவர் இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்னி வரைக்குமான இருக்கிற நியூஸ்ன்னு சொல்லலாம். இப்போ வந்து இதில் இருக்கிற கெட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதனால என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்விரான்மெண்டலிஸ்ட், ஆக்டிவிஸ்ட், டாக்டர்ஸ், பயோடெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா என்ன பிரச்சனை வரும்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி கூட பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கூட ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னன்னா மகரந்த சேர்க்கையில் ப்ராப்ளம் வரும். ஏன்னா வந்து இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டின்றதுனால, அதாவது இது ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ண வெரைட்டின்றதுனால இதில் வந்து மகரந்த சேர்க்கையில் ப்ராப்ளம் வரும். அப்படி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்மளால் ஃப்யூச்சரில் அதை எப்படி சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷன் நம்மக்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்கிறாங்க. ரோக்கேல் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து கடுகு வந்து ரொம்ப பயாலஜிக்கலான காம்ப்ளெக்ஸ் க்ராப், அது வந்து மற்ற க்ராப்பை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்றதையும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது கூட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அதான். பட் ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து டாக்டர் வந்தனா சிவா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பிடி காட்டன் அதுவும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான். அந்த காட்டனுக்கு அப்பவும் கவர்மெண்ட் வந்து ஒரு தப்பான முடிவெடுத்து இப்போ வந்து அந்த காட்டனை வந்து நம்ம மீன்ஸ் அதில் நிறைய பூச்சியெல்லாம் வருதான், அதுக்காக நிறைய செலவு பண்ணுறாங்களாம். அதனால ஃபார்மர்ஸ் வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்போவே நம்ம வேண்டாம்னு சொன்னோம், அப்போ வந்து கவர்மெண்ட் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கும் இந்த மாதிரி அப்ரூவ் பண்ணிடக்கூடாது, நல்லா யோசிச்சு பீப்புளுக்கு இது நல்லது தருமா அப்படின்னு கேட்டுட்டு தான் நீங்கள் இதை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த கடுகை வந்து நம்ம நிலத்துல போட்டோம்னா களை வரும் பார்த்தீங்களா, அந்த களையை வந்து மருந்து போட்டு அழிக்கவே முடியாது.
அதுக்கு மருந்தே இன்னும் நம்ம எங்கேயும் கண்டுபிடிக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து போட்ட கடுகு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அது ஃபார்மர்ஸ்க்கு தான் இன்னும் நஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, இது வந்து மற்ற க்ராப்ஸையும் கண்டாமினேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பீப்புளுக்கு என்ன மாதிரி ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சயின்டிஸ்ட் குரூப்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த கம்பெனிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த மஸ்டர்டை கண்டுபிடிச்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மஸ்டர்டை நம்ம விளைவிச்சோன்னா 3500 4500 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு ஒரு விவசாயிக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்தியா வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு மஸ்டர்ட் ப்ரொடியூசிங் கண்ட்ரியாக மாறிடும் அப்படின்றது அட்வான்டேஜ். இதுக்கான அட்வான்டேஜ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அந்த டிஸ்அட்வான்டேஜ் எப்படி தடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டெப்புமே இந்த கம்பெனிஸ் இந்த சயின்டிஸ்ட் கிட்டே இல்லை. பை சப்போஸ் இந்த கடுகை விளைவிச்சு இதனால ஏதாவது மக்களுக்கு நோய் வந்தாலோ இல்லை என்ன பண்ணாலோ அதுக்கான ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுத்துருக்காங்களா, அது எதுவுமே இவங்கக்கிட்ட இன்னும் எதுவும் தெரியல. ஸோ இதுதான் இந்த கடுகு சோஷியல் டாக். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டலாம் இந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவோட நாளைக்கு வரேன். Thanks for watching. Bye.